வணக்கம் கைஸ். 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம பூம்புகார் பீச்சுக்கு போகாமல் போனால் எப்படி? நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த பிளேஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசியில் சொல்லியிருக்கேன். ஊருக்கு வந்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு உட்காந்தேன். அம்மா வந்து இந்த 3 முட்டையை சாப்பிட்டுட்டு தம்பி உனக்கு சிக்கன் ரெடி ஆகிட்டே இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படியே சிக்கனும் ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் நல்லா சிக்கனை சாப்பிட்டு அப்படியே போய் படுத்தாச்சு கைஸ். நல்ல ஒரு தூக்கம். இப்போ எங்கள் வீட்டில் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போ ஊருக்கு வந்தாலுமே எங்கள் வீட்டில் வந்து நான் அப்படி இப்படின்னு கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்து நான் எப்போ லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்லேயே ஏதாச்சும் ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்கிற மாதிரி எங்கள் அம்மாவே செஞ்சு வச்சுறாங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து மட்டன் பிரியாணி இருந்துச்சு. ஸோ மட்டன் பிரியாணி நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கினேன். தூங்கி ஒரு 5 மணி போல் தான் ஏஞ்சேன். சரி ஏஞ்சிட்டு ஜிம்முக்கு போகலாம் அப்படின்ட்டு ப்ரீ ஒர்க் அவுட் ஒரு 2 ரெட் பனானா சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் வண்டி எடுத்துகிட்டு. ஸோ அப்படியே போகிற வழியில் வந்து எங்கேயாச்சும் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம அண்ணன் கடைக்கு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு அங்கே போய்ட்டு வாட்டர் மேலன் மட்டும் குடித்தேன். நான் ஜிம்முக்கு போகலான்னு தான் வண்டி எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அங்கே வந்து போகிறதுக்கு முன்னாடி சரி ரொம்ப நாள் ஆச்சு பீச்சுக்கு போயிட்டு, அங்கே பீச்சுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போகலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். சரி ரைட் எதுக்கு யோசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நேராக வந்து பூம்புகார் பீச்சுக்கு விட்டேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ளேஸ் வந்து. ஸோ இந்த வீடியோவை யாரெல்லாம் நம்ம ஏரியாவிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு கீழே ஒரு கமெண்டை மட்டும் பண்ணிட்டு போங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஓரளவு கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாட்டை பிடிச்சி போய் உட்காந்துட்டேன். கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் காலை மட்டும் நினச்சிட்டு திரும்ப கிளம்பியாச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் போனது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து பசங்களாம் சேர்ந்து போயிட்டு நல்லா குளிச்சது அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அதுவும் ஒரு வண்டியில் 4 பேர்லாம் போகும். ஸோ அப்படியே அதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே நேராக கிளம்பியாச்சு. திரும்ப அதே அண்ணன் கடையில் போய்ட்டு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடித்தேன். இது 2வது ஜூஸ் இன்றைக்கான நாளில். ஸோ அப்படியே குடிச்சு முடிச்சு நேராக ஜிம்முக்கு போயாச்சு. நீ ஒர்க் அவுட் பண்ணதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஸோ மன்னித்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு வரப்போ ஒரு லெமன் ஜூஸ் குடித்தேன். அண்ணன்கிட்ட வந்து ஐஸ் கொஞ்சம் அதிகமாக போடுங்கன்னு அண்ணன் வந்து ஜூஸை கம்மி பண்ணிட்டு வெறும் ஐஸை மட்டும் தான் நிறைய போட்டுருந்தாரு. அண்ணனுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இதான் இன்றைக்கான டே வந்து. புதுசாக பாருங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ்.